ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தருக்கு மிகவும் நெருங்கிய ஒரு அத்வைத சிகாமணி, அத்வைத மகா பண்டிதர் ஒருவர், அவருடைய வரலாறு விஜயேந்திர தீர்த்தருடைய காலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. விஜயேந்திர தீர்த்தர்னா அப்பைய தீட்சத்தரை நம்ம நினைவில் கொண்டு வரணும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயம் இது. அந்த அப்பைய தீட்சத்தர் என்னும்படியானவர் விஜயேந்திர தீர்த்தரிடத்தில் ஏராளமான கேள்விகளை கேட்டு, அவர் அத்வைத்தபரமா கேட்கணும், இவர் துவைத்தபரமா அந்த சித்தாந்தத்துக்கு சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு சன்னிவேசம் 48 நாட்களுக்கு மேலே விஜயேந்திர தீர்த்தரிடம் மகா ஒரு அத்வைத்த மேதாவி, நிபுணர், வல்லுனர், அப்பேற்பட்டவர் சாஸ்திரங்களை அனைத்தையும் விஜயேந்திர தீர்த்தர்கிட்ட கேட்டவர். கடைசியில அந்த பெரிய அத்வைத பண்டிதர் விஜயேந்திர தீர்த்தருடைய வாதம், அந்த உத்தரவுகள், அந்த துவைத சித்தாந்தத்தினுடைய ஒரு மேன்மையை கேட்டு, விரிவுரையை கேட்டு, விளக்கத்தை கேட்டு அப்படியே சரண்டர் ஆயிட்டார். இன்னும் ஏகப்பட்டவர் இருக்கா. அந்த லிங்கராஜேந்திரர், ராமராஜேந்திரர், ஷியாமா சாஸ்திரிகள், இவெல்லாம் நம்ம விபஜேந்திர தீர்த்தருடைய பரம்பரையில் வந்த வரதேந்திர தீர்த்தர், சுமதேந்திர தீர்த்தர், விஜயேந்திர தீர்த்தர், இப்போ இவகிட்டெல்லாம் ரொம்ப அவர் இந்த அத்வைத சாஸ்திரத்தை படிச்சுட்டு இவர்கிட்ட கத்துண்டு சரண்டர் ஆகிட்டு போயிட்டார். அப்பேற்பட்ட நேற்று நம்ம இதுக்கு முன்னால் சொன்னோம், இந்த விஜயேந்திர தீர்த்தருடைய அந்த பரமத நிராகரணத்வேன துவைத்த மத ஸ்தாபனம், அதுதான் விஜயேந்திர தீர்த்தருடைய ஒரு பெரிய ஒரு சிறப்பு அம்சம், அவருடைய கொள்கை. பரமத நிராகரணத்வேன ஸ்வமத ஸ்தாபனம், வேற மதங்களை நிராகரணம் உருவில்லாமல் செய்து தன்னுடைய மதத்தை ஸ்தாபனம் செய்த மத்வாச்சாரியருடைய சிறந்த தொண்டு விஜயேந்திர தீர்த்தரது. அது தங்க எழுத்துக்களினால் பொறிக்கப்பட்ட ஒரு பெரிய மகிமை. கடைசியில் ஒரு வாட்டி இந்த அப்பைய தீட்சிதர் தம்முடைய இறுதி காலம், வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் ஆற்றுல இருந்துட்டு முடியலை, அவரால் எழுந்திருக்க முடியலை. நின்னா கொஞ்ச நேரத்தில் அவர் இறுதி காலம் கிட்ட வந்துடுத்து. அவருடைய ஆசை விஜயேந்திர தீர்த்தரை ஒரு வாட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். சிஷ்யர்களெல்லாம் விஜயேந்திர தீர்த்தர்கிட்ட சொன்னாராம், உங்களை அப்பைய தீட்சிதர் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறார், அவரால் எழுந்து வர முடியல, படுத்துட்டார் அப்படின்னு. உடனே விஜயேந்திர தீர்த்தர் நான் வரேன் என்பதாக சொல்லி கால்நடையாக நடந்து கும்பகோணத்தில் அந்த சோலைப்பன் ஸ்ட்ரீட்லேருந்து அப்பைய தீட்சிதர் வீட்டுக்கு போய் பார்க்கிறார். அப்பைய தீட்சிதர் விஜயேந்திர தீர்த்தருக்கு நமஸ்காரம் பண்ணுறார், 2 கரங்களையும் கூப்பி நமஸ்காரம் பண்ணார். உம்முடைய துவைத சித்தாந்த ஸ்தாபனம், பரமத நிராகரணத்வேன ஸ்வமத ஸ்தாபனம், அந்த எளிய முறையில் ரொம்ப சுருக்கமாக புரியும்படி அந்த உரைகள் கொடுத்த, உத்தரவுகள் கொடுத்து, அந்த கருணை உள்ளம் கொண்ட உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசைப்பட்டது. இப்போ நான் ஒரே ஒரு உங்ககிட்ட ஒரு வினா, ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, நான் தெரிஞ்சுன்றது, நான் படித்ததெல்லாம் சரியான்னு கேட்டார். நான் தெரிஞ்சுட்டு இருக்கிறது சரியா? படித்தது அத்வைத சாஸ்திரம், தெரிஞ்சுன்றது துவைத்த சாஸ்திரம். இதெல்லாம் ஒன்றுமே வெளிப்படையாக சொல்லலை. நான் படித்தது தெரிஞ்சுன்றது கரெக்டா, சரியான்னு கேட்டாராம். விஜயேந்திர தீர்த்தர் ஒரே வார்த்தையில் உத்தரவு கொடுத்தாராம், நீ எது தெரிஞ்சுட்டு இருக்கியோ மனசில் அது கரெக்டு, அதுபடியே நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அப்புறம் அந்த அப்பைய தீட்சிதர் காலக்கிரமேணம் ஒரு இறுதி இந்த யாத்திரை அடைஞ்சுட்டார்.
சிஷ்யர்கள்லாம் கேட்டாராம், ஏன் இது மாதிரி சொன்னேன். அவனுக்கு அந்த துவைத்த மத ஸ்தாபனம் இருக்கட்டும், அந்த தீட்சை வரணும். இன்னும் அந்த படித்ததுலேயே கொஞ்சம் அந்த சந்தேகம் இருக்கும்படியா இருக்கு. துவைத்த மதத்தில் இவ்வளோ கத்தண்டு இவ்வளோ சரண்டர் ஆகி இவ்வளோ தீட்சை வந்தப்புறம் கூட அவனுக்கு கடைசியில் அந்த ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, நான் தெரிஞ்சுட்டது கரெக்டானு. அதனால் எது தெரிஞ்சுருக்கியோ அதுபடி உன்னோட கதி ஆகட்டும் என்பதாக ஒரு சத்திய வாக்கினை கொடுத்து விஜேந்திர தீர்த்தர் கொடுத்தார். இப்படி சுருக்கமாக பதிலளித்தார். அப்பைய தீட்சத்தில் இன்றைக்கி கூட அந்த கும்பகோணம் இந்த அத்வைதிகளுடைய அந்த ஒரு செல்வாக்கு நம்ம விஜேந்திர தீர்த்தர்கிட்ட இருக்கு. நான் பின்னால் சொல்லியிருக்கேன், எல்லாரும் அந்த விஜேந்திர தீர்த்தருடைய திருவடிகளே சரணம் போயிருக்கா அந்த கும்பகோணத்தில். அதனால தான் ஒரு நானுடி இருக்கு, பழமொழி, அந்நக்ஷேத்திர கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்திரேன விஷ்யதி, புண்ணியக்ஷேத்திர கிருதம் பாபம் கும்பகோணேன விஷ்யதி, கும்பகோண கிருதம் பாபம் கும்பகோணேன விஷ்யதி. எங்கெங்கயோ எந்தெந்த காசி முதலான க்ஷேத்திரங்களில் பண்ண பாவங்களுக்கு இந்த புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டா எங்கெங்கயோ பண்ண பாவங்கள் எல்லாம் இந்த புண்ணிய க்ஷேத்திரங்களில் வந்தால் அது நாசமாயிடும். புண்ணிய க்ஷேத்திரங்களில் பண்ண பாவங்கள் எல்லாம் கும்பகோணத்தில் வந்து விஜேந்திரர் தரிசனம் பண்ணி கும்பேஸ்வரன் சாரங்கபாணி சக்கரபாணி கிட்ட அடைக்கலம் பூந்தா அந்த பாவங்கள் போயிடும். கும்பகோணத்திலே பாவம் பண்ணா அது கும்பகோணத்திலே நாசமாயிடும்னு சொல்கிறான். அதனால் ஒரு வாட்டியாவது பிறவை எடுத்த அப்புறம் அந்த கும்பகோணத்தை மெரிக்கணும், அங்கே போகணும். விஜேந்திர சுவாமிகளுடைய அந்த பேரருளுக்கு நாம் பாத்திரராகணும். அவருடைய தீர்த்தம், அவருடைய பஞ்சாமிர்தம், அவருடைய மங்களாரத்தி, அவருடைய மந்திராட்சத்தை, அவருடைய அஸ்தோதகம், இதனால் விஜேந்திர தீர்த்தருடைய பெருமை என்ன பெருமைன்னு சொல்கிறார். நேற்று சொன்னோம், 104 நூல்களை, உரை நூல்களை எழுதியிருக்கான். அதில் அந்த 104 உரை நூல்களில் கொஞ்சம் அந்த 104 உரை நூல்களோட பெயரை யார் சொல்கிறாரோ அவர் தான் மகா பண்டிதர்னு அந்த காலத்தில் இன்றைக்கும் இருக்கு, உட்காந்துருக்கு. கால அவகாசம் இல்லை, 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் விஜேந்திர தீர்த்தர மகிமை சொல்லணும்னா அந்த 104 நூல்களை பற்றியே நம்ம 2 நாளைக்கு அதை சிந்தனை பண்ணும்படியான பாக்கியம் இருக்குது. ஆனாலும் ஓரளவுக்கு சில கிரந்தங்களை மட்டும் நாம் பேரை சொல்லி விஜேந்திர தீர்த்தருடைய திருவடியில் சமர்ப்பிக்கலாம். பிரம்மசூத்திர பாஷ்ய டீகா டிப்பணி, தத்துவ மாணிக்ய பேட்டிகா, பிரம்மசூத்திர நியாய சங்கிரஹ, பிரம்மசூத்திர நய முகரஹ, பிரம்மசூத்திர நயன மஞ்சரி, அதிகரண நியாயமாலா, அதிகரண ரத்னமாலா, நியாய மௌக்திகமாலா, அத்வைதி சிக்ஷா, அப்பைய ககோல சப்பேட்டிக்கான்னு ஒரு நூல். அது அதெல்லாம் அந்த அப்பைய தீட்சர் கேட்டது உத்தரவு பண்ணதெல்லாம் வருது. அப்புறம் துரிய சிவ கண்டனம், வேத வித்யா விலாசம், மத்வ சித்தாந்த சாரோத்தாரம், மத்வ தந்திர முகபூஷணம், மீமாசா நய கௌமுதி, நய சம்பக மாலா, சைவ சர்வஸ்வ கண்டனம், வாக்வைகரி, வாதமாலிகா, நியாயார்த்த தீபிகா, ஸ்ருதி தாத்பர்ய கௌமுதி, ஸ்ருத்யர்த்த சாரஹ, சர்வ சித்தாந்த சாராசார விவேகா. இது மந்திராலயத்தில் இந்த புஸ்தகம் இப்போ சுவாமிகள் அமிர்த ஹஸ்தங்களினால் வெளியிடப்பட்டிருக்கு. நியாயாமிர்த டிப்பணி அமோகா, நியாயாமிர்த நியாயமாலா, நியாயாமிர்த ஜெய்வனிய நியாயமாலா, நியாயமாலா, தாத்பர்ய சந்திரிகா வியாக்கியான நியாயமாலா, ಚಂದ್ರಿಕೋದಾಹೃತ ನ್ಯಾಯ ವಿವರಣ ತಾತ್ಪರ್ಯ ಚಂದ್ರಿಕಾ ಭೂಷಣ ತರ್ಕತಾಂಡವ ವ್ಯಾಖ್ಯಾನ ಸದ್ಯುಕ್ತಿ ರತ್ನಾವಳಿ ಚಕ್ರ ಮೀಮಾಂಸಾ ಪರತತ್ವ ಪ್ರಕಾಶಕ ಉಪಸಂಹಾರ ವಿಜಯ ನಾರಾಯಣ ಶಬ್ದಾರ್ಥ ನಿರ್ವಚನ ರಾಮಾನುಜ ಮತ ರೀತ್ಯ ಸೂತ್ರಾರ್ಥ
சாரீரக மீமாம்சான்னு பேர் அதுக்கு. பிரமாண லட்சணம் டீகா வியாக்கியானம், கதாலட்சண டீகா வியாக்கியானம், தத்துவ சங்கியான டீகா வியாக்கியானம், தத்துவஜோத டீகா வியாக்கியான ಗೂಢಭಾವ ಗೂಢಭಾವ ಪ್ರಕಾಶಕ, விஷ்ணு தத்துவ டீகா வியாக்கியான. இன்னும் வாயில வந்தது ஒரு 40 மட்டும் இன்னைக்கு அவருடைய அனுகிரகத்தினால சொல்லியிருக்கோம். இன்னும் 64 கிரந்தங்கள் இருக்கு. சொல்லிட்டே போனால் அதுக்கு கால அவகாசம் வேணும், நமக்கும் ஒரு யோகியத்தை இருக்கணும். அப்படி இந்த 64 கலையை பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். என்னென்ன கலையில் அவளுக்கு இருந்தது, அவளுக்கு அந்த வல்லுனை வந்து மேன்மை, இந்த வல்லுனை திறமை, 64 கலையில நிபுணர் இந்த விஜயேந்திர தீர்த்தர். அதை பார்க்கும்போது 64 கலைகள் என்னென்ன, நாடகம், ஆகமம், ஸ்திரீ லட்சணம், சமுத்திரிகா லட்சணம், ಶಿಲ್ಪಶಾಸ್ತ್ರ, ನಿರಸಕ್ಷರ, ಮಾಯಾವಾದ, ವಿವಾದ, ರಸವಾದ, ಸೌಗತ, ಚಿತ್ರಕರ್ಮ, ವಾಸ್ತುಶಾಸ್ತ್ರ, ಆಚಾರ, ಸ್ಮಾರ್ಥ, பரகாய பிரவேசம், இது ஒன்று இருக்கு. அதுதான் சொல்லணும், ரொம்ப விவரமாக சொல்லணும். அது பரகாய பிரவேசம்ன்றது விஜயேந்திரத்திற்கு அது ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. கஜாரோகணம், அந்த ஆனை மேலே ஏறுறதே அது ஒரு கலை. அப்புறம் சர்மசாஸ்திரம், ரத்ன பரீட்சா, ரத்னங்களை எப்பேற்பட்ட ரத்ன கொடுத்தா எக்ஸாமின் பண்ணி இது ஒரிஜினலா டூப்ளிகா, இது என்ன செய்யலாம், இது எங்கேருந்து வந்தது, இது எவ்வளோ நாள் நம்மகிட்ட இருக்க போகிறது, அது வரலாறே சொல்லிடுவான். அப்புறம் இந்திரஜாலம், என்ன இந்திரஜாலம் காட்டுற மாயா, அதெல்லாம் சும்மா நம்ம காட்டுறதெல்லாம். இந்திரஜாலம்னா விஜேந்திர தீர்த்தருக்கு உண்ட அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த இந்திரஜாலம்னு ஒன்று இருக்குது. அதில் பண்ணி தான் அந்த அப்பய தீட்சிதன் வரும்போது ஆசனம் சரியாக கொடுக்கல, சௌத்தியை அப்படியே மேலே ஏற்றிட்டு போய் அவருக்கு மேலே உட்காந்து வந்தார் பல்லக்கில். அப்பேற்பட்டதெல்லாம் உட்காந்துருக்கு. அக்னிஸ்கந்தா, வாயுஸ்கந்தா, ஜலாசனா, தூரசிரவணா, பாவபோதா, இன்னும் அநேகமாக இருக்கும்படியான அந்த கலைகள் விஜயேந்திர அக்ஷர லட்சணம், கணிதம், சௌரம், வேதம், பிராதசாக்கியா, பிரபாகர, வியாக்கரண, அலங்காரம், இப்படியாக அநேக கலைகளில் நிபுணத்தை பெற்றவர் நம்ம விஜயேந்திர தீர்த்தர். ஒரு வாட்டி இந்த கேரளத்திலேருந்து குஜராத்திலேருந்து ஏகப்பட்ட மாநிலத்திலேருந்து வந்துட்டான். குஜராத்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான். அவனுக்கு இந்த துணி நெய்யறது, நெசவாரி, துணி நெய்யறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். அவன் வந்துட்டான். ஒரு பீதாம்பரத்தை நான் சில்க் நூலால் நெய்து கொடுக்குறேன்னு அப்படின்னா, நீங்கள் சுவாமிகளாக உட்காந்துருக்கார், உங்களை வந்து நான் போட்டிக்கு அழைக்க யோக்கியம் இல்லை. அப்போ விஜயேந்தர் சொன்னாராம், நான் சுவாமிகளாக இருந்தால் மட்டும் அது போராது. அப்போ விஜயேந்திர தீர்த்தர் நான் நெய்து காட்டுறேன்னு சொல்லி தன் நெசவாள தன்மையினால பிரகலாதராஜன் நரசிம்மருடைய அந்த ஒரு வரைபடத்தோட தங்க நூலினால சுவரண வஸ்திரம் செய்து நெய்து காட்டினாராம். இன்னும் அநேகமான ரொம்ப சாஸ்திரங்களெல்லாம் இருக்குது. அப்பேற்பட்ட மகான் இன்னைக்கு ஒரு கீர்த்தனையை மட்டும் சொல்லி சமர்ப்பிக்கணும். சூர்யா சுகுணார்யா, நான் இவ்வளோ நேரம் சொன்ன மகிமைகளெல்லாம் இந்த இதில் வந்துடுது. சூர்யா சுகுணார்யா ஸ்ரீ விஜேந்திரார்ய சத்வைஷ்ணவ குமுதக்க சூர்யா சுகுணார்ய ஸ்ரீ ஜானகீஷ பதாம்புஜ மருப விராதிப பக்த ஜன மனதந்தகாரக்க சூர்யா சுகுணார்ய ಮೃಡ ದೇವತಾನೆಂದು
ಅಡಿಗಡಿ ನುಡಿಯುವ ಕಡು ಮೂರ್ಖ ಮಾಯಿ ಗ್ರಂಥ ಕಡಲ ಶೋಧಿಸುವುದಕ್ಕೆ ಸೂರ್ಯ ಸುಗುಣಾರ್ಯ. ಮೂಲ 37 ಪೇಳಿದ ಮೊದ ಮುನಿ ವಾಲಗದೊಳಗೀಗ ಶೀಲ ಚಕ್ರವಾಲಗ ಸೂರ್ಯ ಸುಗುಣಾರ್ಯ. 63 ಬಿರುದು ವಿದ್ಯಾವತೋರಿ 64 ಕಲೆಗಳು சொல்றாங்க. 63 ಬಿರುದು ವಿದ್ಯಾವತೋರಿ ಪರಮ ಪುರುಷ ನಿಪ ಸುರಗಿರಿ ಸುತ್ತಿದ ಸೂರ್ಯ ಸುಗುಣಾರ್ಯ. ಅಪ್ಪಯ್ಯ ಪೇಳಿದ ತಪ್ಪು ನುಡಿಗೆ ಶ್ರುತಿ ಒಪ್ಪಿಸಿ ಮುಖ ಸುಟ್ಟು ಕಪ್ಪು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸೂರ್ಯ ಸುಗುಣಾರ್ಯ. ಅಪ್ಪಯ್ಯ ಪೇಳಿದ ತಪ್ಪು ನುಡಿಗೆ ಶ್ರುತಿ ಒಪ್ಪಿಸಿ ಮುಖ ಸುಟ್ಟು ಕಪ್ಪು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸೂರ್ಯ ಸುಗುಣಾರ್ಯ. ಕ್ಷೋಣಿಯೋರ್ವರ ಕುಂಭಕೋಣ ಸಾರಂಗ ಚಕ್ರ ಪಾಣಿ ಪಂಕಜ ಪದ ಕಾಣಿಸಿಕೊಡುವಂತ ಸೂರ್ಯ ಸುಗುಣಾರ್ಯ. ಪಂಕಜನಾಭ ಪ್ರಸನ್ನ ವೆಂಕಟ ವಿಠಲನ ಕಿಂಕರ ರಾಗ ಹಿಮಕರ ಬಿಡಿಸುವ ಸೂರ್ಯ ಸುಗುಣಾರ್ಯ. ಶ್ರೀ ವಿಜೇಂದ್ರಾರ್ಯ ಸದ್ವೈಷ್ಣವ ಕುಮುದಕ್ಕೆ ಸೂರ್ಯ ಸುಗುಣಾರ್ಯ.